கள்ளக்குறிச்சி வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் வரக்கூடிய ஏப்ரல் 19 வாக்கு செலுத்த போறீங்களா? அப்போ கட்டாயமாக இந்த காணொலியை பாருங்க. நான் கள்ளக்குறிச்சி அஇஅதிமுக மக்களவை வேட்பாளர் குமரகுரு. நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு புதிதாக அல்ல. இங்கே இந்த மண்ணில் மைந்தன், இந்த மண்ணிலே பிறந்தவன். எம்ஜிஆர் அம்மா வழியிலே எடப்பாடி அவர்களும் இங்கே வழிதான் படித்தார். அவர் வழியிலே நானும் வழிதான் படித்து இந்த உறுதிப்பட்ட மக்களுக்கு அறிமுகமானவன். பக்கத்து திருவண்ணாமலை தொகுதியில் இந்த அம்மா அவர்கள் வேட்பாளர் நடத்தினாங்க. அங்கே இருக்கிற மக்கள் கட்சிக்காரர் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு என் வெற்றிக்காக பாடுபட்டு முதல் முறை வெற்றி பெற்றேன். முதல்தான் என் சொந்த முதல்ல நான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தேன். அந்த நிற்கும் போது அம்மாவோட அபிலாஷையோடு அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு இங்கே அம்மா உறுதிப்பட்டிலே கேம்பெயின் 5 தொகுதி மக்களையும் அழைச்சிட்டு வாக்கு சேகரித்து நான் வெற்றி பெற்றேன். அம்மா ஆட்சி வந்துச்சு. ஆட்சி வந்த பிறகு உறுதிப்பட்ட தொகுதிக்கு மக்கள் என்னென்ன கோரிக்கை வச்சார்களோ அந்த கோரிக்கை முழுவதுமாக நான் நிறைவேற்றி கொண்டிருந்தேன். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் அம்மா ஆட்சியில் தான் உறுதிப்பட்ட தொகுதி வளர்ச்சி அடைந்த தொகுதியாக உயர்ந்தது. அதன் பிறகு அம்மா போன்ற திட்டங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்தினேன். குறிப்பாக உறுதிப்பட்ட பார்த்து சொன்னால் ஹையர் செகண்டரி ஸ்கூலு 2011 ஹையர் செகண்டரி ஸ்கூல் 7 தான் இருக்குது. இப்போ 5 வருஷத்துலேயே ஒரு மேல்நிலை கொண்டு வந்தோம். அதே போன்று ஆரம்ப சுகாதார நிலையம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவட்ட தொகுதியிலே மொத்தம் 4 ஆரம்ப சுகாதாரம் மட்டும் தான் இருந்தது. ஒரே வருஷத்தில் அம்மா அவகாசோடு 5 ஆரம்ப சுகாதாரத்தை கொடுத்து உறுதிப்பட்ட தொகுதிக்கு சுகாதாரத்துறையிலும் முக்கியத்துவத்தை கொடுத்து அம்மா கொடுத்தாங்க. ஒரே வருடத்தில் 5 ஆரம்ப சுகாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன். கால்நடை மருத்துவமனை கூட கிட்டத்தட்ட ஒரு 8 மருத்துவமனை கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் உறுதிப்பட்ட மக்களுக்கு எங்கெங்கே பாலம், ரோடு, என்னென்ன வசதி வேணுமோ அனைத்து வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தேன். ஒருங்கிணைந்த தீபன வளாகம் 13 கட்டணும். அதுபோல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50% இடம் தான் உறுதிப்பட்டில் தெளிவுல இருந்தது. அதை ஐடி பக்கத்தில் யாரும் செய்யலை. எடப்பாடியை கேட்டு அந்த ஐவேஸுக்கு சொந்தமான இடத்துல பஸ் கட்டத்தை கட்டி கொடுத்து அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலை மாற்றி செஞ்சது. அது பெரிய விஷயமா இருந்தது. அதுபோல் ஐடி வைக்கிறத ஒரு 4-5 பாடப்பிரிவை புதுசாக உருவாக்கி ஐடி படிக்கிற மாணவர்களுக்கு ஹாஸ்டலில் கொண்டு சேர்ந்தோம். அதுபோல் எங்கள் பாதாள திட்டத்தை கொண்டு வந்தோம். நெடுஞ்சாலை இருக்கிற காரணங்களால் தீவிர அவசர சிகிச்சை பிரிவுக்கு விதிமுறைகள் செய்து உதவிகள் கட்டணும். எம்ஆர்ஐ ஸ்கேன் ஸ்கேன்லாம் அப்பயே செய்யுங்க. அறிவுகளே தாய்மார்களே, நீங்களாம் ஒரு நாள் சிந்திக்க வேணும். ஸ்டாலின் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விலைவாசியை குறைப்போம், கரண்ட் பில்லை குறைப்போம், சொத்து வரி ஏற்ற மாட்டோம், வீட்டு வரி ஏற்றணும்னு சொன்னார். பல மடங்கு கரண்ட் பில் ஏறிச்சு, சொத்து வரி ஏறிச்சு, வீட்டு வரி ஏற்றிட்டாங்க, தண்ணி வரி ஏற்றிட்டாங்க, பத்திரப்பதிவு ஏற்றிட்டாங்க, பார்வை கூட விடாமல் அது கூட 5 ரூபாய் ஏற்றிட்டாங்க. எல்லா வரையும் ஏற்றிட்டாங்க. இதுதான் திமுக செய்த சாதனை. அதே போல மளிகை பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா பொருளும் பூண்டு விலை எடுத்தா 600 ரூபா, தோரம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா, எல்லா விலையும் ஏறிடுச்சு. சராசரியாக ஒரு குடும்ப இல்லத்த செலவு மாத செலவு 5000 ஆச்சு எடப்பாடி ஆட்சியில. இப்ப அதே செலவு பார்த்தீங்கன்னு சொன்னா 10,000 கூடுதல் ஆகுது. அதனால இந்த ஆட்சியில கூடுதலாக 10,000 செலவு வச்சுதான் இந்த ஆட்சியோட நிலைமை என்பதை மக்களாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் கேட்டீங்கன்னா அம்மா அவர்களுக்கு 5 ஆண்டுகளோ எடப்பாடி 10 ஆண்டு காலமா அதிமுக ஆட்சி இருந்தது. அதுபோல அம்மா கொடுத்தாங்க திட்டம். காலைக்கு தாங்கம் 8 கிராம் கொடுத்தாங்க, 50,000 பணம் கொடுத்தாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு 12,000 கொடுத்தாங்க. அதுபோல வயசுல இருக்கிற குழந்தை சத்தா வளர்ந்து சத்தான லேகியம் கொடுத்து அந்த குழந்தை சத்தா பிறகுன்னு கொடுத்தாங்க. அதுபோல மருத்துவமனை பிறக்கிற குழந்தைகளுக்கு தாய் வீட்டு சீதனம் வருவதற்கு முன்பாக அம்மாவட்ட சீதனம் அம்மா கொடுத்தாங்க. பெட்டகம் 14 வகையான பொருட்கள் உள்ளடக்கி சோப்புலேருந்து, ஸ்டாம்பிலேருந்து, கிளிகிப்பிலேருந்து, நெகவெட்டிலேருந்து, கொசுவாலேருந்து, பெட்லேருந்து எல்லாத்தையும் பார்த்து ஒரே தலைவி பொறிச்சல் அம்மா அருமையான எடப்பாடி அவர்கள். அதுபோல பள்ளியில் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை அம்மா கொடுத்தாங்க. அம்மா இறப்பிற்கு பிறகு அருமையான எடப்பாடி அவர்களும் அந்த திட்டத்தை முழுமையாக கொடுத்தாரு. வளரும் பெண்களுக்கு 50% ஸ்கூட்டி கொடுத்தாங்க. அம்மா கொடுத்தாங்க, எடப்பாடி கொடுத்தாரு. எல்லா திட்டமும் இப்போ நின்று போச்சு. மக்களாக நீங்கள் நினச்சிப்பாங்க. யார் சொல்ல கேட்டாங்க, அம்மா கூட திட்டம் போல எழுதிட்டாங்க, விலைவாசி ஏற்படுச்சு. ஸ்டாலின் சொல்றாரு, நான் மக்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 கொடுத்து சொல்றாரு. கொடுத்து என்ன பிரயோஜனம்? விலைவாசி எழுதிட்டு ஒரு குடும்பத்துக்கு அதிகமா செலவு 5000, அந்த செலவு 10,000 ஆகிட்டு 1000 என்ன பிரயோஜனம் இருக்கிறது? நீங்க சிந்திக்கணும். சிந்திச்சு இந்த தேர்தலில் திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க. அது உதவி சொன்னாரு, நான் ஆட்சி வந்தால் ஒரே கையத்துல நீட்டு ரத்து செய்ய செஞ்சாரா? ரத்து செய்யல. பொய்யா வாக்குறுதி திரும்ப நீட்டு ரத்து செய்ய சொல்றாரு. ஆனா இந்தியாவுக்குள்ள இருக்கிற காங்கிரஸும் திமுக தான் நீட்டு வர்றது கையெழுத்து பண்ணுது. நாங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தா நீட்டு ரத்து செய்யணும், நம்மள முட்டாளா நம்ம ஏமாளியா என்பதை ஒரு குணம் நீங்க சிந்திக்கணும். மாணவர்கள் சிந்திக்கணும். சிந்திக்காம வாக்களிச்சா இதான் விட நடக்கும்.
இப்படி மக்களை எப்படி ஏமாத்தி ஓட்டுவாங்க நினைக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க கல்வி கடனை தடுப்பு செய்யணும்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? செய்யல. கல்வி கடனை தடுப்பு செய்யல. அது போல மகளிர் சுய ஒரு குழு நம்ம தடுப்பு செய்யணும்னு சொன்னாங்க. செய்யல. 12,000 மாணவர் பரிச்சை எழுதல. என்ன காரணம் பரிச்சை எழுதல? அவங்க பூரா இந்த போதைக்கு அடிமையாகி பரிச்சையை எழுதல. அது போல லாட்ரி ஆன்லைன் இதுல விட்டு குடும்பமே திவாலாயிடுச்சு. ஸ்டாலின் சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. அவருக்கு எதை பத்தி மக்களை பத்தி சிந்திக்கிறதுக்கே நேரம் இல்லை. ஒரு குடும்பம், ஒரு மகன், அவர் மறைவு மச்சா, இதுதான் தவிர வேற மக்களை பற்றி சிந்திக்கிறதுக்கு எந்த ஒரு நேரம் இல்லை என்பதை இதை தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும், மக்கள்லாம் புரிஞ்சுக்கணும். மக்கள் புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன்னா இப்ப பேச சொன்னா இது ஓட்டு கேட்கறத பேசல. நாட்டில் நடக்கிற நடப்பு, திமுக ஆட்சி நடக்கிற இன்னொரு வேலை நான் எடுத்துக்காட்டணும்னு சொல்லி நீங்களும் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. நான் சொல்லிதான் தெரியணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்க நினைவு தான் சொல்றேன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க இந்த தேர்தலில் உங்களுக்கு உண்டான மொத்த வாக்குகளை வெற்றி சின்னமா ஏற்கனவே சில வாக்களித்து என்னை பெருவார வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்வாரு. உங்கள் பாதகத்தினுடைய கண்டுபிடி உங்கள் சின்னம் இரட்டை இலை, வெற்றியின் சின்னம் இரட்டை இலை. நன்றி நன்றி நன்றி. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், வாக்களிப்பீர் இரட்டை இலை. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம்.